எல்லோருக்கும் வணக்கம். மலர் அம்மா சமையல் சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான லட்டு தான் செய்ய போகிறோம். ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டுடுச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வேர்க்கடலை எடுத்த அதே பாத்திரத்தில் அரை கப்பு வெள்ளை எள் எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு எள்ளு வறுத்துக்கலாம். எள்ளு நல்லா வறுப்பட்டுடுச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வேர்க்கடலையும் எள்ளு வறுத்துக்கிட்டோம். இதை நல்லா சூடு ஆறட்டன்னு மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கலாம். வேர்க்கடலை எடுத்த அதே கப்பில் ஒரு கப்பு வெல்லம் எடுத்துக்கிட்டேன். இந்த வெல்லம் ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். அந்த கப்பில் 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரையட்டும். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. கையில் அப்படி தொடும்போது நல்லா ஒட்டணும். அந்த மாதிரி ஒட்டும் போது நம்ம இறக்கிடலாம். இப்போ எடுத்து வேறு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுக்கலாம். நான் வெல்லம் எடுத்த அதே கப்பில் 2 கப்பு தேங்காய் நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். அந்த தேங்காய் சேர்த்துக்கிறேன். கடாயில் வடிகட்டி வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் தண்ணி சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஏலக்காய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை எள்ளும் அந்த பொடியை சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியாக நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா பக்குவமாக வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் சூடு ஆறட்டுன்னு சொல்லிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக தான் சூடு இருக்குது. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம எள்ளு, வேர்க்கடலை, தேங்காய், வெல்லம் எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்தானது தான். இந்த மாதிரி லட்டுலாம் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். சீக்கிரமாக செஞ்சிடலாம். செஞ்சுட்டு உடனே நமக்கு எதுவும் சாப்பிட்றதுக்கு இல்லைனா இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு அருமையான வேர்க்கடலை, எள்ளு, தேங்காய் வச்சு ஒரு லட்டு செஞ்சிட்டோம்.